கவிதை தலைப்பு: பிரிவினையின் பலவீனம். நிலத்தில் பெரிய உயிரினமான 2 யானைகளை கண்டேன். அதில் ஒன்று வெள்ளை. இவை இரண்டிற்கும் தான் நினைக்கும் போதெல்லாம் மதம் பிடிக்கும். வெள்ளை யானைக்கு அதிக மதம் பிடித்ததால் கூடு விட்டு கூடு பாயும் திறன் இருந்தது. மற்றவர்களை தன் கீழ் அடக்க வேண்டுமென்று புத்தி கூர்மையில் வெற்றி கொண்டோம் என்று வன்முறையை கட்டவிழ்த்துவிடும். மற்றவர்களை தன் கீழ் அடக்க எவ்வளவு தூரமும் செல்லக்கூடியது. புத்தி கூர்மையில் வெற்றி கொண்டோம் என்ற மதம் பிடித்த யானை தரிகட்டு ஓடிய இடம் யாவும் சடலங்கள் குவிந்தது. வானையும் நீரையும் வளைத்து விட்டோம் என்ற மமதையில் மது அருந்தி அவ்வப்பொழுது உறங்கும். இன்று தன் தாய்மண்ணிலும் பிரிவினையை கட்டவிழ்த்து கொடிகட்டி பறக்கிறது. அதன் எண்ணம் என்னவென்று தெளிவாக தெருவில் கிடக்கிறது. இது நான் கண்டது. பிரித்து ஆள்வது. பணம் படைத்தவர்களை கொண்டு இல்லாதவர்களை என்றுமே மதிப்பதில்லை. யானையின் காலில் அகப்பட்ட எலிகள் அல்ல நாம். பிரிவினை மிக ஆபத்தானது. பிரிவினையை வளரவிடக்கூடாது. வெள்ளை யானை மீது ஏறி வந்த நான் அந்த யானையை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். அதன் நிலைப்பாடு சாதி மத போதை. பணம் படைத்தவர்களின் பலவீனத்தை மூலதனமாக்கி கூடுவிட்டு கூடுபாயும். மக்களை குடிக்க வைத்து அவர்கள் உயிர்களை குடிக்கிறது. இந்த 2 யானைகளின் அட்டகாசம் என் பிறப்பிற்கு முன்பே நிகழ்கிறது. இது என் அங்குசம். இந்த 2 யானைகளை அடக்க. பிரிவினை மிக ஆபத்தானது. பிரிவினையை வளரவிடக்கூடாது. என்றும் அன்புடன் வீரரஞ்சன்.